இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகிறவர்களே, மீண்டுமாக இந்த அதிகாலை வேளையில உங்களை இயேசு திருப்பெயரால அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். திருத்துவ நாளுக்கு பின்ன 18ஆம் ஞாயிற்றுக்கிழமையின் ஆராதனை வேளையை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமென். முழங்கால் படித்து கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமையின் அதிகாலை வேளையிலே குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்தின் இறுதி ஆண்டவரே வாரத்திற்குள்ளாய் நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே விசேஷமாய் கடந்து போன வாரம் முழுவதும் கிருபையா எங்களை காத்து வழிநடத்தினீர். எங்கள் பணிகளையும் பயணங்களையும் ஆசீர்வதித்து நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் இறைவா, உம்முடைய பாதத்திலே அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தமாகவும் ஆவலாகவும் இருக்கிறோம். இம்மட்டமாய் காத்த எபினேசர் இனிமேலும் இம்மானுவேலராய் இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கின்றோம். அடியனை மறைத்து பேசுங்க ராஜா. வந்திருக்கிற எல்லாருடைய இருதயத்தின் சிந்தனைகளை சிலுவைக்கு நேராக நீ ஒருமுகப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சிலுவையில் இருக்கிற இயேசுவை நாங்கள் பார்த்து உடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார். இந்த நாளில் ஆண்டவரே இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை எல்லாவற்றையும் ஆசீர்வதி. வரவேண்டிய மக்களை ஆசீர்வாதமாய் கொண்டு வந்து சேர்த்தல். நோக்கு முதல் முடிவு மட்டுமாய் உம்முடைய இறை ஆளுகை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் கடவுளை துதிக்கும்படியாக முதல் பாடலாக 53வது பாடலாக உம்மை துதிக்கிறோம் யாருக்கும் வல்ல பிதாவே என்ற பாடலை நாம் பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்தே இறங்கும் குமாரனே, கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிற தேவாட்டு கோட்டி எங்கள் மாலு கேளும் பிதாவினது ஆசன தோழா இறங்கும். நித்திய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் நீர் அர்ச்சிக்கப்படுகிறீர். உன்னத கர்த்தரே, ஆமென். அனைவரும் எழுந்திருந்து பிரதான தேவாலய மறுமையை ஆசைப்பட்டுவோம். பக்கம் ஒன்றில் இருக்கிற பிரதான தேவாலய மறுமையை நாம் பின்பற்றுவோம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம்
கபடற்ற இருதயமுள்ளவர்களாய் ஆண்டி சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவர்களை மன்னிக்க நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். வாருங்கள். நமது சகாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் உள்ளது. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவரே. என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரே, என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சர்வ வல்லவரான கடவுளே, எங்கள் சிருஷ்டிகரும் மீட்பருமானவரே, ஏழை பாவிகளாக நாங்கள் சுபாவத்தின்படி பாவம் உள்ளவர்களும் தீட்டுள்ளவர்களுமாயிருக்கிறோம் என்றும் மனதினால் வாக்கினால் நடக்கையினால் உமக்குரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் அடைக்கலம் வருகிறோம். அளவில்லாத இரக்கமுள்ள கடவுளே, மீட்கும்படி மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த உமது ஒரே பிரான குமாரனுக்கு எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தோம். இந்த கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சொந்தத்துக் கொள்ளும்படி உண்மையும் சுத்தமும் மெய்யான அறிவையும் சுத்தமையான கேட்புள்ளதையும் பரிசுத்த ஆவியை கொண்டு இறுதியில் நதிப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பிரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கின்றார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்து அருளுவதாய் வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசமுடையவனாய் ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்படுவார். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்திடும். நாம் நின்றவண்ணமாக பாடல் புத்தகத்துல 108வது பக்கத்தில் இருக்கிற திருத்தவ நாளுக்கு பின்னர 18ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப வாக்கியத்தை பாடுவோம். 108வது பக்கம் திருத்துவ பண்டிகைக்கு பின்னர 18ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப வாக்கியம். உமக்காக காத்திருக்கிறவர்களுக்கு பலகளையும் ஆண்டவரே, உமது தீர்க்கதரிசிகள் உண்மையுள்ளவர்களாய் காணப்படுவார்களாக. உமது அடியார்களின் ஜெபத்தையோ உமது ஜனமாகிய இஸ்ரவேலின் வேண்டுதலையும் கேட்டருளும். யெகோவாவின் வீட்டுக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் என்னிடம் சொல்லவே மகிழ்ச்சி அடைந்தேன். பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்போதும் எப்போதுமான யுகங்களால் இருக்கிறபடியே. ஆமென். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை, பூமி மனதுக்குள் சமாதானம், அவர்களே பிரியமாயிருக்கிறார். பரமராஜாவாகிய
மீட்பரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உன்னதமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய மகா மகிமைத்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தாவாகிய கடவுளே, கடவுளின் ஆட்டுக்குட்டியே, பிதாவே சோதரே, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றருளும். பிதாவின் வலதுபார்சத்தில் இருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய பிதாவே மகிமையிலே பரிசுத்த ஆவியோடு நீரொருவர் பரிசுத்தர், நீரொருவர் ஆண்டவர், நீரொருவர் உன்னதமானவராய் இருக்கிறீர். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. சர்வவல்லமையுள்ள கடவுளே, உம்மாலே அன்றி நாங்கள் உமக்கு பிரியமாய் நடக்க திராணியற்றவர்களாய் இருக்கிறபடியினால் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எல்லா காரியங்களிலேயும் உம்முடைய பரிசுத்த ஆவியின் இருதயத்தை நடத்தி ஆண்டு கொள்ளும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏகக்கடவுளை என்றைக்கும் பீழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது குமாரனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். அமர்வோம். திருத்தொண்டாளின் 18ஆம் நாட்களுக்குரிய சங்கீத பகுதி 104, பழைய ஏற்பாடு என்னாகுமோ, நிறுவ பகுதி யாக்கோபு, சுவிசேஷம் மார்க் ஆகிய பகுதிகளை வாசித்து கவனமாய் நாம் கேட்போம். இந்த நாளுக்குரிய சங்கீதம் 104, 27 முதல் 35 வரைக்கும் வாசித்து கவனமாக கேட்போம். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை கொடுப்பேன் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும். தேவரீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும். உமது கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உமது முகத்தை மறைக்க அவைகள் திகைக்கும். நீர் அவைகள் சுவாசத்தை வாங்கிக் கொள்ள அவைகள் மாண்டு தங்கள் மண்ணுக்கு திரும்பும். தேவரீர் உமது ஆவியை அனுப்ப அவைகள் படைக்கப்படும். பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். கர்த்தரின் மகிமை என்றென்றைக்கும் இருப்பதாக. கர்த்தர் தமது கிரிகைகளிலே மகிழ்வாராக. அவர் பூமியை நோக்க அது அதிரும். அவர் மலைகளை தொட அவைகள் புகையும். நான் உயிரோடு இருக்கும் அளவும் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் கடவுளை புகழ்ந்து பாடுவேன். என் தியானம் அவருக்கு இனிமையாயிருப்பதாக. கர்த்தரில் நான் சந்தோஷப்படுவேன். பாவிகள் பூமியிலிருந்து நிர்மலமாகி துஷ்டர் இனி இராமற் போவார்களாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. வாசிக்கும்போது சங்கீதம் வாசிக்கும்போது பழைய ஏற்பாட்டின் பகுதி என்னாகுமோ 11ஆம் அதிகாரம் 4 முதல் 6, 10 முதல் 16, 24 முதல் 20. இன்றைக்கான பழைய ஏற்பாட்டின் பகுதி என்னாகமம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 29 வரை வாசிக்க கவனமாக கேட்போம். பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களால் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிய கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று
சொன்னார்கள். அந்த மன்னா கொத்தமல்லி விதை எம்மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது. ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு வந்து ஏந்திரங்களை அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள். அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. இரவிலே பாளையத்தின் மேல் பனி பெய்யும் போது மன்னாவும் அதன் மேல் விடும். அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். கர்த்தருக்கு மிகவும் கோபம் உண்டது. மோசேயின் பார்வைக்கும் அது பொல்லாப்பா இருந்தது. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என் மேல் சுமத்தினால் உமது அடியனுக்கு உபத்திரவம் வரப்பணினது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனதென்ன? என்னுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுகிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலை அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கர்ப்பம் தரித்தேனோ? இவர்களை பெற்றது நானோ? இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது. எனக்கு இது மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுது என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தினிடத்தில் அங்கே உன்னுடனே கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னுடனே பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்கு உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள். நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள். எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும் எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாய் இருந்தது என்றும் கர்த்தருடைய சேவைகள் கேட்க அழுவீர்களே. ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலை புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போகும் மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல் என்றார். அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே. ஆடு மாடுகளை அவர்களுக்காக அடித்தாலும் அவர்களுக்கு போதுமா? சமுத்திரத்து மச்சங்களை எல்லாம் அவர்களுக்காக சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமா என்றார். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாது என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினார். கர்த்தர் அவேகத்தில் இறங்கி அவனோட பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அவர்கள் மேல் வந்து தங்கின மாத்திரத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். சொல்லி பின்பு ஓய்ந்தார்கள். அப்பொழுது 2 பேர் பாளையத்தில் இருந்து விட்டார்கள். ஒருவன் பேர் எல்தார், மற்றவன் பேர் மேத்தார். அவர்களும் பேர்களில் எழுதப்பட்டிருந்தும் கூடாரத்துக்கு போக புறப்படாதிருந்தார்கள். அவர்கள் மேலும் ஆவி வந்து தங்கியதினால் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஒரு பிள்ளையாண்டார் ஓடி வந்து, எல்தாதும் மேத்தாதும் பாளையத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று மோசேக்கு அறிவித்தான். உடனே மோசேயிடத்தில் உள்ள வாலிபரில் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனுமாகிய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசேயே, அவர்களை தடை பண்ணும் என்றான். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாய் இருக்குமே என்றார். இன்றைக்கான பழைய ஏற்பாட்டின் பகுதி வாசகம். நாளுக்காக வாசிக்க வேண்டிய நிருப பகுதி நாம் வாசிப்போம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 13 முதல் 20 வரை. இன்றைக்கான நிருப பகுதி அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 20 வரை.
உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதியாய் பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோச போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால், தப்பி போன மார்க்கத்தில் நின்று பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை மரணத்தில் நின்று ரட்சித்து திரளான பாவிகளை மூடுவான் என்று அறிக்கை கடவன் என்றார் என்பதுவே. Hallelujah, hallelujah, hallelujah. குறிக்கப்பட்ட சுவிசேஷ பகுதி மார்க் 9:38 முதல் 50 முடிய. ஆண்டவரே, உமக்கு மகிமை மார்க் 9:38 முதல் 50 முடிய. அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவனால் அவனை தடுத்தோம் என்றார்கள். அதற்கு இயேசு, அவனை தடுக்க வேண்டாம். என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். நமக்கு விரோதமாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான். நீங்கள் கிறிஸ்துவர்களாய் இருக்கிறபடினாலே என் நாமத்தின் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவன் ஒரு பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர்கள் உண்டாகுகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாய் இருக்கும். உன் கை உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடனாய் அவியாத அக்கினியில் நரகத்திலே போடுவதை பார்க்கிறோம். ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். அங்கே அவர்கள் புழு காணாமலும் அக்கினி அவியாமல் இருக்கும். உன் கால் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 காலுடையனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிறோம். சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமல் இருக்கும். உன் கண் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு. நீ 2 கண்ணுடையவனாய் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிறோம். ஒற்றை கண்ணனாய் ஜீவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமல் இருக்கும். எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரமாக்கப்படுவீர்கள். உங்களுக்குள்ளே உப்புடனாய் இருங்கள். ஒருவரில் ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள் என்றார் என்பது இன்றைக்கு குறிக்கப்பட்ட சுவிசேஷப்படி அது வாசிக்க முடிகிறது. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, காலை வேளையிலே கடவுளுடைய வாழ்வழிக்கும் இறை வார்த்தைகளை வாசிக்கின்ற நாம் மறுமொழியாய் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்முடைய விசுவாசத்தை சகல பரிசுத்தவான்களோடு இணைந்தவர்களாய் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை பயபக்தியோடு செய்து நாம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய விசுவாசம் ஒரே பிதான குமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து விசுவாசம் பரிசுத்த ஆவியானவரை கர்ப்பத்தில் வைத்து கன்னிமரியாத்தில் பிறந்து பொதுலாத்திற்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து நடத்தப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோடு உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்தில் ஏறி சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய தன்னுடைய வலது பரிசில் வீற்றிருக்கிறார். அடுத்த உயிரோடு மருத்துவரின் நியாயங்கள் கொண்டார். பரிசுத்தாக விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபை பரிசுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனோடு விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்ம அமர்ந்து 113வது ஞான பாடலாகிய உன்னதமான மகாராஜாவான சீர்சிறந்த இயேசுவே
என்ற ஞான பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். உன்னதமான மாராஜாவான சிறந்த இயேசுவே, உம்மில் மகிழ்ந்து உம்மை புகழ்ந்து நேசித்துக் கொண்டிருப்பேனே. பூமலர்த்தாரும் பயிர் வாங்கும் நாடும் அந்தமும் சிறப்புமா. இயேசுவின் அந்தம் எனக்கானந்தம், என் மனதின் குளிர்ச்சியா. அண்டங்கள் யாவும் சூரியன் நிலாவும் அந்தமாய் பிரகாசிக்கும். அவர் முன்பாக மாஜோதியாக மேலுங்குமெல்லாம் மங்கி போ. வெண்மண்ணுடைய மகிமை மறைய அவர் அந்த வானவர். வானத்திலேயும் பூமியிலேயும் நாம் நாடினோம் நம்மை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்து கல்வாரி சிலுவையின் வழியாக ரட்சித்து தூய ஆவின் வழியாகவும் நம்முடைய திருச்சபையின் வழியாகவும் வசனங்கள் சாக்கிரமத்து வழியாக நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளத்திலிருந்து இந்த மகிழ்ச்சியான திருத்துவ பண்டிகைக்கு பின்ன 18ஆம் ஞாயிற்றுக்கிழமையில, அதே போல இந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்துல உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கடவுளுக்கு நன்றி சொல்லலாம். கர்த்தர் இந்த வாரம் முழுவதும் நம்மோடு கூட இருந்திருக்கிறார், நம்ம வழிநடத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் கொடுத்திருக்கிற திருமறை பகுதி அது பரிசுத்த மார்க்கு 9ஆம் அதிகாரம் 38 முதல் 50 வரை உள்ள பகுதிகள். அதற்கு முன்னதாக இந்த வாரத்துல மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நம்முடைய கண்காணியா இறையல் கல்லூரி நாதர் கோயில நடந்தது. அதற்காக நாங்கள் சென்று வந்தோம். இன்றைக்கு 100ஆண்டு விழா. செமினரி நாங்கள் படிக்கிற போதக பிதாக்களை உருவாக்குகிற கல்லூரி தொடங்கப்பட்டது 1924ஆம் ஆண்டு. 1924ஆம் ஆண்டு நாகர் கோயில வைத்து தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஏறக்குறைய 100வது ஆண்டு விழாவாக மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கு தான் அந்த ஆராதனை மாலை 4 மணிக்கு அது நேரடியாக Facebook லைவ், யூடியூப் லைவ்ல பார்க்கலாம். நீங்க அதனுடைய லிங்க் வந்து நான் குரூப்ல அனுப்புறேன். எங்க குரூப்ல போட்டிருக்கிறாங்க. ஆக்சுவலா எல்லாருமே நாங்கெல்லாம் இன்னைக்கு அங்க இருந்திருக்கிறோம். ஆனா ஆராதனையை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு வாரமே எல்லாம் போயிட்டு இல்ல, அதனால நாங்க எல்லாமே மட்டும் இன்னும் பாதி ஐயருங்க அங்கதான் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் அங்க இருக்கிறாங்க. நம்முடைய தாய் திருச்சபையாகிய அமெரிக்க தேசத்தினுடைய அந்த லுத்தரன் திருச்சபையுடைய பிரசிடென்ட் வந்திருக்கிறாரு. இது வரைக்கும் ஒரு சிலர் தான் வந்திருக்கிறார். ஏற்கனவே அவர் 64வது வருஷம் தான் வந்திருக்கிறார். 1964ஆம் ஆண்டு தான் LCMS பிரசிடென்ட் வந்திருக்கிறார். இப்ப இருக்கிற பிரசிடென்ட் மேட் ஹாரிசன் அப்படின்றவரு ஏற்கனவே 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறாரு. ஆனா அப்ப அவருக்கு பொறுப்புல இல்லை. இப்பதான் அவரு 2010ல தான் அவரு பிரசிடென்டா எலெக்ட் ஆனாரு. ஏறக்குறைய 14 வருடங்கள் அவருடைய காலத்துல மிக சிறப்பான ஒரு கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறார்.
இன்றைக்கு அமெரிக்க தேசத்திலிருந்து வந்து நம்ம எல்லாம் பார்த்து நாங்கள் எல்லாருமே அவர் கூட இருந்தோம். நல்லா பேசினாரு, ரொம்ப அழகா பேசினாரு, ரொம்ப ஆசீர்வாதமான செய்தி அந்த ஆராதனைகள் எல்லாம் இருந்தது. ஆகவே இந்த மகிழ்ச்சியான தருணத்துல போதகர்களை உருவாக்குகிற அந்த கல்லூரிக்காக நீங்க என்ன பண்ணணும், தொடர்ந்து ஜெபிக்கணும். அதே வேளையில ஒருவேளை வருஷம் நம்ம அந்த கல்லூரிக்காக என்ன பண்றோம், ஒரு சர்வீஸ் நடத்துறோம்னு நினைக்கிறோம், இல்லையா? நடத்துறீங்களா? அது அதுக்கான ஃபண்ட்ஸ் எல்லாம் நம்ம ரைஸ் பண்றதுக்கு நமக்கும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த வருஷம் சொன்னாங்க, ஒரு வருஷமா அதை செய்வாங்க. அதனால அதை நம்ம அதையும் நம்ம செய்து அனுப்பணும். ஏன்னா நம்ம போதகர்களை உருவாக்குகிற கல்லூரி, இல்லையா? மிஷினரிகளை உருவாக்குகிற கல்லூரி. அமெரிக்க தேசத்திலிருந்து வருகிற அந்த பணம் வந்து செமினரிக்கு மட்டும்தான் வரும், வேற எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அரசாங்கம் வந்த பிறகு எல்லா பணத்தையும் நிறுத்திட்டாங்க. செமினரிக்கு மட்டும்தான் இன்னைக்கு பணம் அமெரிக்க தேசத்துல இருந்து வந்து கொண்டிருக்காங்க, வேற எதுக்குமே வருவதில்லை. அதனால அந்த நிகழ்வுக்காக நீங்க தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அன்பானவர்களே, இந்த நாளில நாம் வாசி கேட்ட திருமறை பகுதியில் ஏசாமி முன்பாக நம்ம சொல்றாரு, சிலுவைக்காக நான் போய் கொண்டிருக்கிறேன், நான் மரிப்பதற்காக போறேன். ஆனா சீடர்கள் என்ன செய்கிறார்கள், எங்களுக்கு பதவி வேண்டும் என்று கேட்கிறாங்க. போன வார செய்தி அதுதான், இல்லையா? நான் எருசலேமுக்கு மரிக்க போறேன், ஆனா நீங்க என்ன கேட்கறீங்க, பதவியே கேட்கிறேன். ஏன் கேட்கிறாங்க அப்படின்னா, அவங்க இயேசுவை எப்படி பார்க்கிறாங்க, உலக பிரகாரமான ராஜாவாக பார்க்க. அதுதான் பிரச்சனை. இன்னைக்கு நம்ம இயேசுவை எப்படி பார்க்கிறோம், நிறைய நேரத்துல நம்ம கூட அவர் எப்படி பார்க்கிறோம், எனக்கு தலைவலி தான் நல்லாக்கிடுவாரு, ஜுரம் தான் நல்லாக்கிடுவாரு, எனக்கு அற்புதங்களை செய்வாரு, அடையாளங்களை செய்வாரு. மற்ற மக்கள், மற்ற ஆன்மீகத்தில் இருக்கிற மக்கள் எப்படி அவங்க கடவுளை அணுகிறாங்களோ பார்க்கிறாங்களோ அப்படிதான் நம்மளும் பார்க்கணும். ஆனா அவர் அதெல்லாம் தராரு, அதெல்லாம் இல்லவே. ஆனா அவர் முக்கியமா தருவதற்காய் வந்தது என்னது, பாவ மன்னிப்பு. அதை என்னைக்கு என்ன கேட்கறீங்களா, என்னைக்கு கேட்கிறோம், ராபர்ட் அன்னைக்குதான் என்ன கேட்கிறோம், வேற போக கேட்கறது. ஆனா ஒவ்வொரு முறையும் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது என்னது, பாவ மன்னிப்பு. நம்முடைய ஆராதனை முறைமையை நீங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆராதனை முறைமையிலும் பாவ மன்னிப்பு இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது, ஆராதனைக்கு போக முடியாது. உத்தரவு வருஷம். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது இதெல்லாம் ரெண்டாம். முதல்ல நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னிக்கணும், நாங்களும் மற்றவங்களுக்கு மன்னிக்கணும், இந்த ஊழியத்தை நாங்க செய்யணும், மற்றவங்களுக்காக நாங்க ஜெபிக்கணும், மற்றவங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளுக்காக நாங்க போய் பிரார்த்தனை பண்ணோம், அவங்களை விடுதலை செய்யும். இதுதான் நம்முடைய ஊழியமா இருக்கணுமே தவிர, எனக்கே எல்லாத்தையும் கூட இன்னும் நம்ம கேட்க வேண்டியவர்களாக இருக்கக்கூடாது, செய்கின்றவர்களாய் இருக்கணும். அதுதான் ஆண்டவர் போன வாரம் நமக்கு சொன்னாரு, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி தன் ஜீவனை அநேகருக்காய் கொடுக்கும்படி வந்திருக்கிறார், இல்லையா? மார்க் 10:45 அந்த வசனத்தை எழுதி வச்சு தொடர்ந்து இந்த வாரத்திலையும் சீடர்கள் இன்னும் கொஞ்சம் டென்ஷனாவே இருக்கிறார், ஒரு மன இறுக்கத்தோடு, ஒரு தெளிவான மனநிலை இல்லாம. ஏன்னா போன வாரமே ஆண்டவர் திட்டார், இல்லையா? திட்டார், ஏன்னா வந்து பதவி கேட்டுக்கிறீங்க, நான் சிலுவைக்கு போயிருக்கிறேன், நீங்க வந்து பதவி கேட்டுக்கிறீங்க, எனக்கு அடுத்து நீங்க ஊழியத்தை செய்வீங்கன்னு பார்த்தா நீங்க பதவி சண்டை போடுறீங்களே அப்படி. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஏசாமிக்கு அப்புறம் சீடர்கள் உண்மையாகவே மிக சிறப்பான ஒரு ஊழியத்தை செய்தார். ஆண்டவருக்காக ரத்த சாட்சியா மதித்தார். எல்லாருமே ரத்த சாட்சியா தான், 12 பேருமே, யூதாஸ் காரியத்தை தவிர அந்த இடத்துல மத்தியாசம் வந்துட்டாரு. அவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணாங்க, ரத்த சாட்சியா தான் மதித்தார். அதனால இந்த இடத்துல ஆண்டவர் கொஞ்சம் கோபப்பட்டார். இங்கேயும் அவங்க அப்படியேதான் இருக்கிறார், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இருக்கிறார், அந்த மன இறுக்கத்தோடு இருந்து அங்க இருக்கும்போது இன்னொரு கம்ப்ளைண்ட் அங்க வருது. ஏசாமி கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து வர. என்ன அந்த கம்ப்ளைண்ட் வாசிங்க. அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அவன்
நம்மை பின்பற்றாதவனால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, அவனை தடுக்க வேண்டாம், அவன் என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன், எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். நமக்கு விரோதமாயிராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருக்கிறபடினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் போதும். அது ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும். என்ன சொன்னார்? யோவான் வந்து சொன்னார். யார் இந்த யோவான்? கடவுளுடைய சீடன், இயேசுவுடைய சீடன். யோவான் நற்செய்தியை எழுதியவர், அதே போல வெளிப்படுத்தின விசேஷித்த எழுதியவர். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் எழுதியவர். எத்தனை நிருபம் பார்? இது ஒரு 3 நிருபம், அது ஒரு 4, இது ஒரு 5 வார்த்தைகளை கடவுளுக்காக எழுதியவர். ஆனா என்ன பண்றாரு? ஒரு சின்ன புள்ளத்தனமா பண்றாரு. ஒருத்தர் செய்த அற்புதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாம அதை ஏசாமி கிட்ட வந்து என்ன பண்றாங்க? கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆக்சுவலா அது இந்த மாதிரி எண்ணங்கள் அல்லது புத்தி யாருக்கு இருக்கும்? பிள்ளைங்களுக்கு தான் இருக்கு. ஏன் அண்ணன் என்ன அடிச்சுட்டான், தம்பி என்ன அடிச்சுட்டான், தம்பி பேனா எடுத்துக்கினா, பொருளை எடுத்துக்கினா அப்படின்னு. அப்போ ஏசாண்டவர்கிட்ட வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்க? ஆண்டவரை, நம்மை சேராத ஒருவன் வந்து நம்முடைய பேர்ல, உங்க பேர்ல என்ன பண்றான்? அற்புதம் செய்யறாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா போன வாரத்துக்கு முன்னாடி வாரம் அவங்களால என்ன செய்ய முடியல, அவங்களால செய்ய முடியல. ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை கொண்டு வருகிற போது அந்த மகனுக்கு இருக்கிற அந்த பிசாசை இவங்களால என்ன பண்ண முடியல, துரத்த முடியல. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய விசுவாசம் ரொம்ப குறைவா இருக்கு, வீக்கா. பெரிய விசுவாசம் உங்களுக்கு வேணும். இவ்வகையான பிசாசு ஜபத்தினாலும் உபாசத்தினாலும் போகாது அப்படின்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் அங்கேயும் கடித்து கொள்ளுகிறார் இல்ல. அவ இதெல்லாம் அவர் மனசுல வச்சிருக்கிறார். மாத்திரமல்ல, யோவான் யாருன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இயற்கையாகவே அவர் கொஞ்சம் மேன்மையான ஒரு ஃபேமிலியை சேர்ந்தவர், பணக்காரர். அவங்களுக்கு அவர் ஏசாமி நீங்க அவரை அழைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பகுதி சொல்லுது, அவர் வந்து 2 போட் வச்சிருந்தார், 2 படகு. இன்னைக்கு அவன் படகு வச்சிருக்கிறவன் பெரிய முதலாளி. அவன் கடலுக்கு போக மாட்டான், அவங்கிட்ட இருக்கிற வேலைக்காரங்க தான் போய் அதை சமாளிச்சு வந்து அவன் கொடுப்பான், வாடகை கொடுப்பான். அப்போ யோவான் வந்து இயற்கையாவே பணக்காரன் இல்ல. யோவான், பேதுரு இவங்கெல்லாம் கூட ஒன்னாவே இருந்தோம். முக்கியமா யோவான், பேதுரு, யாக்கோபு 3 பேரும் ஒரு சின்ன ஃப்ரெண்ட் சர்க்கிள். ஏசாமி கூடவே இருப்பாங்க எல்லா சூழ்நிலை. எப்பெல்லாம் இருந்தாங்க? மறுரூப மலையில இருந்தாங்க, சிலுவைக்கு அடியில ஏசாமி கிட்ட யோவான் இருந்தாரு. ஏசாமி கைது பண்ணி ஏறுவது அரண்மனையில இருக்கும்போது அங்க பேதுரு போய் உட்கார்ந்துக்கிறாரு. இந்த மாதிரி இவங்க எல்லாம் ஏசாமி கூடவே எப்பவுமே இருப்பாங்க. ஏசாண்டவருடைய ஊழியத்துல முக்கியமான ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இவங்க. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன? யோவான், பேதுரு, யாக்கோபுக்கு ஒரு பேர், இடி முழக்கத்தின் மக்கள். இடி முழக்கத்தின் மக்கள் என்ன பேரு? ஆமா, ரொம்ப வேகமா செயல்படுவாங்க எல்லாத்துலயுமே. உங்களுக்கு தெரியும், பேதுரு எப்பவுமே என்ன பண்ணுவாங்க? முந்தியில பேசுவாங்க. ஏன்? அதனால அவர் பேர் முந்திரி கொட்டைன்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்லுவோம், ரொம்ப ரொம்ப ஸ்பீடா பேசுவோம். அப்ப இவங்களுக்கு என்ன பேரு? இடி முழக்கத்தின் மக்கள். அப்போ மார்க் 9ஆம் அதிகாரம் 14 இருந்து 29ல பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த செய்தி தான் இங்க சொல்றார். இது சீடர்களால சொல்லப்பட செய்யப்பட முடியல. மட்டுமல்ல, இயேசுவை அந்த மனிதன் பின்பற்றவும் இல்லை, சீடர்களையும் பின்பற்றும். ஆண்டவர் சொல்றாரு, அவன் உங்களை பின்பற்ற சொல்லலன்னா யாரை பின்பற்ற சொல்ற? என்னை தான். அப்ப அவன் செய்யறது கரெக்ட் தான். என்னதான் அவன் பின்பற்றான், உங்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்ல. நீ கூட யாரை பின்பற்றுறீங்க? உங்க ஐயர்களையா? அப்படி செஞ்சீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு பாவிகள் உலகத்துல எந்த ஐயரையும் பின்பற்றுறான், எந்த ஊழியர்கள். அவங்க எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஐயரனா இருக்கட்டும், உங்களுக்கு 10 வருஷம் 20 வருஷம் எந்த ஐயர் ஊழியம் செய்தாலும் யாரும் பின்பற்றணும். யாரை பின்பற்றணும்? ஏசாமியை தான் பின்பற்றணும். அதான் எங்க சொல்றாரு. அவன் இவங்க என்ன சொல்றாங்க? நம்மளை பின்பற்ற ஆண்டவரை என்றான், அவங்களை சேர்த்துக்கிறாங்க. ஆனால்
இங்க ஆண்டவர் சொல்றாரு, நம்மள இல்லப்பா, உன்ன இல்லப்பா, என்னதான் நான் பின்பற்ற சொன்னேன். யார் சொன்ன? என்னதான் நான் பின்பற்ற சொன்னேன். அவன் என்ன கரெக்டா தான் பின்பற்றான். உங்களுக்கு தான் என்ன புரியல, உங்களை பின்பற்றுறாங்க நினைச்சுக்கிறீங்க, அது தவறு. புரியுதுங்களா? அப்போ இயேசுவை தவிர நமக்கு எந்த லீடரும் இல்லை. ஒண்ணு நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அதே போல இந்த 3 பேரும் இயேசு ஆண்டவரோடு எப்பவுமே முதல்ல சொன்ன எல்லா நெருக்கமான சூழ்நிலையில இருந்தாங்க. வாசிங்க மார்க் 5:37. மார்க் 5:37. போதும். எந்த இடத்துக்குள்ள இருக்கிறாங்க பாருங்க. ஜெபாலயத்துல எவ்வீர் மகள் உயிரோட எழுப்பப்படுகிறாள். 9:2. மார்க் 9:2. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூப மலையில பேதுரு, யாக்கோபு, யோவான். இதுல யாக்கோபு யோவான் வந்து யாரு? அண்ணன் தம்பி, பிரதர்ஸ் இல்லையா? அது மறந்துடாது. அதே போல 14:22. மார்க் 14:22. அவர்கள் போஜன பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் எல்லாரும் அதிலே பானம் பண்ணினார்கள். அப்போது அவர் அவர்களை நோக்கி, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சைப்பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவது இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் சோஸ்திர பாட்டை அந்த நேரத்திலே அவங்க அங்க இருக்கிறாங்க இல்லையா? இயேசு ஆண்டவருடைய ஊழியத்துல அவர் அற்புதம் செய்யும் போது அவர் மறுரூப மலையில எவ்வீரு மகளுடைய வீட்டுல, அதே போல 8:32 பாத்தீங்கன்னா பேதுரு இயேசுசாமிய தெரியலன்னு சொல்றாரு. இந்த மாதிரி எல்லா சம்பவங்களிலும் இந்த 3 பேரு கூட இருக்கிறாங்க. அதனாலதான் யோவான் என்ன பண்றாரு, கொஞ்சம் உரிமையா என்ன பண்றாரு, போய் சொல்லும் போது ஆண்டவர் இல்லப்பா இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, அவர் நம்மளை ஃபாலோ பண்ணல, என்னைய ஃபாலோ பண்றாரு. நல்லா ஞாபகம் இருக்கு, உங்களை ஃபாலோ பண்ணல, என்னைய ஃபாலோ பண்றாரு, சரிதான். ஆனா இதுல ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்ன மிஸ்டேக் சொல்லுங்க? என் பேர என்னை பற்றி, அதாவது எனக்கு தெரியாம நான் ஆத்தரைஸ் பண்ணாம இன்னொருத்தர் பயன்படுத்தலாமா? என் கையெழுத்த இன்னொருத்தர் போடலாமா? அப்படி கேட்டா புரியும் இல்ல? என் கையெழுத்த இன்னொருத்தர் போடலாமா? போடக்கூடாது. போட்டா என்ன தப்பு, போர்ஜரின்னு சொல்லுவாங்க. ஏன் அதுதான் இங்க அவங்க பண்றாங்க. ஏசாமியுடைய ஆத்தரைசேஷன் இல்லாம அந்த நபர் என்ன பண்றாரு, அற்புதம் செய்யறாரு. ஆனா அவருக்குள்ள இருந்து அற்புதம் செய்கிற வல்லமை என்ன வருது, புறப்பட்டு வருது. அப்ப இதுல இருந்து 2 விஷயம் நம்ம கத்துக்கிறோம். ஒண்ணு, ஆண்டவருடைய நாமத்தை யாருனாலையும் பயன்படுத்த முடியும். ஏன் அப்படின்னா அந்த நாமம் வல்லமை உள்ள நாமம். அல்லேலூயா. அதனால யார் பயன்படுத்தினாலும் அது வேலை செய்யும். அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான், தப்பு இல்ல. அதே நேரத்துல அதை தவறாக நம்ம என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய நாமத்தை தப்பா பயன்படுத்தி அதனால பணம் பறிக்கிறது நம்ம ஊழியக்காரங்களே தான், வேற யாரும். ஏசாமி அறியாத புறஜாதியார் அதை செய்யறது இல்லை. யார் அதை செய்யறாங்க? நல்ல மிக சிறந்த ஊழியக்காரங்களை, அற்புதங்களை ஆண்டவர் இலவசமா செய்ய சொன்னா இவங்க என்ன பண்றாங்க, அத அதிகமான, அதாவது காணிக்க வாங்க தவறு. ஊழியம் செய்யறதுக்கு நம்ம கூட மாத காணிக்க கேட்கிறோம், உயர்த்தி கேட்கிறோம். சில இப்போ 13ஆம் தேதி நமக்கு அறுவடை திருநாள் வரும்போது அதற்கு நம்ம காணிக்க கேட்போம், யாருன்னா என்ன உதவி செய்யலாம் கேட்போம். அது வேற இல்லையா? தனிப்பட்ட முறையில எனக்கு கொடுங்கன்னு கேட்பது வேற, அது இல்லை. ஊழியத்துல அப்படி நம்ம இனம் கண்டு கொள்ள வேண்டும். அதுதான் இங்க இவர் செய்யறதுக்கு முயற்சி செய்யறார். அதனால்தான் சீடர்கள் என்ன பண்றாங்க, கோபப்பட்டு ஆண்டவருக்கு போக வேண்டிய கனமும் மரியாதையும் நீங்க மிஸ் ஆகுது அப்படி. அப்போ ஒரு வகையில சீடர்கள் படுகின்ற கோபமும் சீடர்கள் கம்ப்ளைண்ட் பண்றதும் என்ன இருக்குது, சரியானதா?
சரிங்களா? நல்லா கவனிங்க. அதையும் நம்ம இந்த காலகட்டத்துல புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம கூட கண்டிக்கணும். நம்ம வீட்டுல சரி, நம்ம ஊர்ல சரி, யாராவது இயேசுவின் பெயரால தவறு செய்தால் அது செய்யக்கூடாது. உன் பேர்ல நீ செஞ்சுக்கோ, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆண்டவர் பேர்ல செஞ்சா யார் என்ன சொல்லுவாங்க? பாருப்பா, சர்ச்சுக்கு போறான், தப்பு பண்றான். பைபிள் வாசிக்கிறான், தப்பு பண்றான். ஏசாமி ஏசாமின்னு சொல்லுகிறான், தப்பு பண்றான். ஏசாமியை தான் பாதிக்கும். புரியுதுங்களா? நம்முடைய திருச்சபை தான் அது. இவன் எந்த திருச்சபைன்னு தான் கேட்பான். என்ன சபை? லுத்தரன் சபைக்கா, பெந்தேகோஸ்தே சபைக்கா? அப்ப அந்த சபை, இந்த பேரு, இந்த பாஸ்டர் பேரு எல்லாமே கேடு. அதை நம்ம நிச்சயமாக ஒத்துக்கொள்ள கூடாது, கண்டிக்க வேண்டும். அதுதான் இங்க சீடர்கள் அந்த உரிமையை நம்ம ஏன் ஆண்டவரை நம்ம விட்டு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா இயேசுவின் பேருக்கு கலங்க வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 13-16 வாசிங்க. அப்பொழுது தேசாந்தரிகளாய் இருக்கிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளை இடுகிறோம் என்றார்கள். பிரதான ஆசாரியன் ஆகிய ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி பொல்லாத ஆவியுடைய மனுஷர் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயப்பட்டவர்களும் ஆகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனாங்க. பாருங்க, பேய் பிடிச்சவங்க போய் இவங்க என்ன பண்றாங்க? ஏசாமியுடைய ஆத்தரைசேஷன் இல்லாம நீங்க வெளியே போட்டு பிசாசு கிட்ட சொல்றாங்க. யாரு? ஒரு சில மந்திரவாதி. யார் பெயரை பயன்படுத்துறாங்க? அவன் ஏசாமி பேர். அப்போ பவுலுடைய ஊழியத்துல அவங்க பவுல் செய்யற ஊழியத்தை எல்லாம் பாக்குறான். அதான் சொல்றாரு இல்லையா? அந்த பேய் என்ன சொல்லுது? எனக்கு பவுலையும் தெரியும், ஏசாமியும் தெரியும், நீங்க யாரான்னு சொல்லி அவங்க அடிச்சுட்டு. அப்போ இந்த மாதிரி நம்ம பிரச்சனை வரக்கூடாதுன்னா இயேசுவின் பெயருக்கு கலகம் வராம நம்ம ஊழியத்தை செய்யணும். ஆனால் இதெல்லாம் நம்முடைய சைடு, இயேசுவின் சைடு கொண்டு இருக்கு. அவருடைய சைடு ரொம்ப வித்தியாசம். என்ன சைடு? அவர் என்ன சொன்னாரு? நமக்கு சார்பாக தீங்கு பேசாதவன், எளிதிலே தீங்கு பேசாதவன் நமக்கு சார்பானவன் அப்படின்னு சொல்றார். பாத்தீங்களா? அவருடைய பார்வை வேற, நம்முடைய பார்வை உலகம் சார்ந்த பார்வை. அவருடைய பார்வை, நம்ம பார்வை கட்டுக்கோப்பா இருக்குது, அவரு உலகளாவிய பார்வை இல்ல. அதுக்கு பேர் 3 விதமான பார்வையை நம்ம படிக்கிறோம். ஒன்னு எக்ஸ்க்ளூசிவ் விஷன். அப்படின்னா என் சபை, என் குடும்பம், நான் லுத்தரன், என்னை தவிர யாரும் இந்த சபைக்கு வரக்கூடாது, நானும் இருக்கதான் இருக்குவேன், வேற எங்க நான் போவேன். இது எக்ஸ்க்ளூசிவ் ஆர்த்தோடாக்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம எல்லாம் பழமைவாதிகள். அதனால நம்முடைய சபையில உலகத்திலேயே 2 சபையில தான் உமன் ஆர்டினேஷன் இல்லை, பெண்களுக்கான குரு அபிஷேகம் இல்லை. எங்க? ஒண்ணு அமெரிக்கா நம்முடைய தாய் சபை, இன்னொன்னு ஐஎல்சி. இந்தியாவில் 14 லுத்தரன் திருச்சபை நம்மள மாதிரி. தமிழ் லுத்தரன் சபை டிஇஎல்சி, ஏஇஎல்சி. லுத்தரன் சபையில 3 தமிழ் சபை. ஒன்னு ஐஇஎல்சி, நம்மளோட பெரிய சபை டிஇஎல்சி, அதோட கொஞ்சம் சின்ன சபை ஏஇஎல்சி. ஏஇஎல்சி அப்படின்னா இந்த திருவண்ணாமலை சைடு எல்லாம், திருவண்ணாமலை, ஆற்காடு, கடலூர், அதெல்லாம் அவங்களுக்கு அதான் மெயின் பிளேஸ். டிஇஎல்சி என்பது திருச்சி தான் மெயின். தமிழ் இவாஞ்சலிக்கல் லுத்தரன் சர்ச், ஆற்காடு இவாஞ்சலிக்கல் லுத்தரன் சர்ச். நம்மளது இந்தியன் இவாஞ்சலிக்கல் பேர் தரிசனத்தோட வச்சிருந்தாங்க, இந்தியா ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு. அதனால 3 தமிழ் சர்ச். இதுல தமிழ் சர்ச்சில் நம்மளுக்கு மட்டும்தான் உமன் ஆர்டினேஷன் இல்லை. பைபிள் மகெல்லாம் போறாங்கல்ல, அவங்க எல்லாம் வேற சபையில இருந்து அங்கி போட்டு இருப்பாங்க. நான் எங்களை மாதிரி ஊழியத்தை செய்ய முடியும், அவங்களால அதை செய்ய முடியும். சரியா? அவ்வளோ பழமைவாதிகளாக அன்றைக்கு இருந்த மக்களும் சீடர்களும் இருந்தார். ஆனால் இயேசு அதை மாற்றுகிறார். எக்ஸ்க்ளூசிவ் விஷயமா பார்க்காம இன்க்ளூசிவா பார்க்கிறார். இன்க்ளூசிவ், இந்த 2 வார்த்தை ஞாபகம் வச்சு. எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா தான், நான், பழமைவாதம் இப்படி யோசிக்கிறது. இன்க்ளூசிவ் அப்படின்னா எல்லாவற்றையும் உடைத்து எரிந்து விட்டு, தகர்த்து எரிந்துட்டு எல்லாரையும் நான் சேர்த்துக்கிறேன்.
அதான் ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே லுத்தரன்கள் மட்டும் என்கிட்ட வாங்க, கிறிஸ்தவர்கள் மட்டும் என்கிட்ட வாங்க சொன்னார். என்ன சொன்னார்? எல்லாம். அந்த வார்த்தை முக்கியமான எல்லாரும் இல்லையா? அதே போல ஏசாமி பிறக்கும் போது தேவதூதன் சொன்னார், உலகத்திற்கு நற்செய்தி என்ன நற்செய்தி? எல்லாருக்குமான செய்தி. For all people, not for the Jews. ஆனால் யூதர்கள் அவங்களுக்கு தான் அதை நினைச்சிருந்தார். இல்ல, அது உலகத்துக்கு. ஜீசஸ் இஸ் த யூனிவர்சல் சேவியர். ஆண்டவர் உலக ரட்சகர். புரியுதா? அப்போ இயேசுவினுடைய பார்வை இதுல வித்தியாசமானது, சீடர்களுடைய பார்வை வித்தியாசமானது, இயேசுவின் பார்வை வித்தியாசமானது. நம்ம கூட அப்படிதான், ஆண்டவருடைய அந்த பார்வைக்கு வெளியே தான் நம்ம இருந்தோம். எப்போ மிஷினரிகள் வந்தாங்களோ அப்போதான் நம்ம கூட ஆண்டவருடைய பார்வைக்குள்ளாய் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம். அப்போ நம்மளாலே அற்புதம் செய்ய முடியும். ஆமென். ஆமா, யாரோ ஒருத்தர் இயேசுவின் பெயரை பயன்படுத்தும் போது நம்ம ஞானஸ்நானம் பெற்றவர்கள், நம்ம திருவிருந்து எடுக்கிறவர்கள், நம்ம கடவுளுடைய வார்த்தையை தினந்தோறும் வாசிக்கிறோம், கையில வச்சிருக்கிறோம். ஏன் நம்மளால அற்புதம் செய்ய முடியாது? நிச்சயமா முடியும். ஒவ்வொருத்தராலும் செய்ய முடியும், நிச்சயம் செய்ய முடியும். நம்ம அதை என்ன பண்றது இல்லை, பயன்படுத்த ஜபிக்கிறது. அதனால்தான் யாக்கோபுல பாக்குறோம், சபையில ஒருத்தர் சிக்கானா யார் போய் ஜபிக்கணும்? மூப்பர்களும் மாதர்களும். அடிக்கடி அதான் உங்களை என்கரேஜ் பண்ணணும். நீங்க உங்க வீட்டு பக்கத்துல யாரு அவன் இந்துவா முஸ்லிமா கிறிஸ்டினா ஏசாமியை பத்தி ஏத்துக்கிறாங்க திட்டுறாங்க அதெல்லாம் பார்க்காதீங்க. சிக்காயிட்டா தெரிஞ்சா போய் என்ன பண்ணுங்க, பாருங்க. முதல்ல பார்த்துட்டு ஆறுதல் சொல்லுங்க, அவங்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாருன்னு சொல்லுங்க. ஜபம் பண்ணிட்டான்னு கேளு. சிலர் பண்ணக்கூடாதுன்னு, அது நம்ம அவசியம் இல்லை, பண்ணனா வந்துடலாம். பண்ணுங்கன்னு சொன்னா பண்ணு. அப்போ ஆண்டவருடைய வல்லமை அங்க வெளிப்படும். நைட்டு கூட சர்மன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உட்கார்ந்தேன். பெத்லஹேம்ல இருந்து ஒரு அம்மா போன் பண்றாங்க. ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி ஒரு காரியத்துக்காக அவங்க வீட்டுல போய் நானு அவங்க எல்லாம் சேர்ந்து அழுது ஜெபம் பண்றோம். அவங்க பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்காக பொண்ணு, அதாவது பொண்ணும் பையனும் விரும்பிட்டாங்க. இவங்களுக்கு வீட்டுக்காரர் இல்லை, அவங்க எல்லாமே இருக்கிறாங்க, ஆனா ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப இவங்க சொல்லி என்ன அழுதாங்கன்னா, என்னுடைய வீட்டுக்காரர் இருந்தா என்னை அவமானப்படுத்த மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி அழுதாங்க. இல்லைங்களா, நிச்சயமா கடவுள் உங்களுடைய ஜபத்தை கேட்பாருன்னு சொல்லி நாங்க போய் ஜபம் வந்தோம். 3வது வாரத்துக்குள்ளே அவங்களே போய் என்ன பண்ணிக்கிறாங்க, நான் கட்டிக்கணும், பொண்ணை பையனை ஏற்றுக்கணும்னு சொல்லிடுறாங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்ப கடவுள் நம்முடைய ஜபங்களை கேட்டு கொண்டிருக்கிறார், எப்பவுமே கேட்கிறார். அதனால யாரோ ஒருத்தர் அற்புதம் பண்ணும் போது ஆண்டவர் அதை ஆத்தரைஸ் பண்றாரு, அதை அங்கீகரிக்கிறாருன்னா நம்ம ஞானஸ்தானம் பெற்றோம். அதனால நான் அடிக்கடி சொல்றேன், நம்ம ஞானஸ்தானம் பெற்றவர்கள், திருவிருந்து பெற்றவர்கள், வசனத்தை கேட்கிறவங்க, நமக்கு எல்லா அதிகாரம் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். யாரோ ஒருத்தர் கேட்கும் போது ஆண்டவர் செய்யறாருன்னா நம்ம கேட்கும் போது செய்வார். நீங்க அதனால தைரியமா நீங்க இயேசுவின் பேரை பயன்படுத்தலாம், தப்பே இல்ல. அற்புதங்களை செய்யலாம், அடையாளங்களை செய்யலாம். அதுதான் ஆண்டவர் சரி. ஏன்னா ஆண்டவர் அவருக்கு என்ன என்னன்னா எல்லாரும் ஊழியத்துல இருக்கணும், எல்லாரும் ஊழியத்தை செய்யணும். அடுத்த பாயிண்ட், இது முதல் பாயிண்ட். 2வது பாருங்க, ஆண்டவருக்காக யார் ஊழியத்தை செய்தாலும் அந்த பலனை அடையாமல் போவதில்லை. அதான் ரொம்ப முக்கியமான வசனம். 41வது வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களாய் இருக்கிறபடியினாலே என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன், உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் நீங்க ஊழியத்துல இருந்தீங்கன்னா நிச்சயமா அதனுடைய பலன் உங்களுக்கு இருக்கும். அதான் எல்லா சூழ்நிலையிலும் நீங்க ஊழியத்துல இருக்கணும், திருச்சபையோடு ஒன்றிணைந்து ஊழியம் செய்வது என்பது ஐயருடைய வேலை மட்டும் இல்லை, சபையாருடைய வேலையும் தான். ஐயர் வந்து ஒரு டீச்சர் மாதிரி உங்களை லீட் பண்ணி போவார். ஆனா ஊழியம் செய்ய வேண்டியது யாரு? சபையா. எல்லா ஊழியம் அதுதான் உங்களுக்கு பிரிச்சு கொடுத்துக்கிறார். மாதர் சங்க ஊழியம் இல்ல, வாலிபர்கள் ஊழியம், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, இதை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவது ஐயருடைய வேலை. செயல்படுவது யாருடைய வேலை? நீங்க எப்பவுமே அதை செய்யறதுக்கு தயாரா உற்சாகமா இருக்கும். அப்படி செய்தால் மட்டும்தான் சபை வேகமா வளருமே தவிர ஆராதனைக்கு வந்துட்டு போறதுனால சபை வளர்ந்ததாக பைபிள்ல இல்ல. அவங்க போய் ஓடி ஓடி போய் எல்லாரும் என்ன பண்ணாங்க,
பெண்கள் நற்செய்தியை அறிவித்தார். ஏசாமி உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை மரியாளுக்கு சொன்னவனே மரியாள் வீட்டுக்கு போய் ரொம்ப சந்தோஷமா ஏசாமி உயிர்த்தெழுந்தார் எனக்கு சந்தோஷம் போயிட்டாங்களா, போய் ஓடி போய் அவங்க கூட இருந்த மதுரையின மரியா சாலோமே எல்லாருக்கிட்ட போய் சொன்னாங்களே, பேதர்கிட்ட போய் சொன்னாங்களே, நற்செய்தியை அரப்பினார், அறிவித்தார், பறைசாற்றினார். இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? அது ஒரு பெரிய கேள்வி. செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம். அதான் சொல்றாரு, என் நாமத்தை நிமித்தம் ஒரு கப்பு, ஒரு கலசம் தண்ணீர், கப் ஆஃப் வாட்டர், அது சாதாரண வாட்டர், கோல்டு வாட்டர், நார்மல் வாட்டர். நீ சாதாரண தண்ணியை கொடுத்தாலே அதனுடைய பலனை அடையாமல் போவது. அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு எவ்வளவு செஞ்சிருக்கீங்க, கொடுத்திருக்கீங்க, ஊழியக்காரர்களை போஷித்திருக்கீங்க, அதெல்லாம் ஆசீர்வாதம் உங்களுக்கு அதை தொடர்ந்து செய்யுங்க. மூணாவது பாயிண்ட் 42 வாசி. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரை கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாய் இருக்கும். உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே போவதை பார்க்கிலும் ஊனமாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாய் இருக்கும். நல்லா கவனிங்க. இந்த நரகம் அப்படின்ற கான்செப்ட் வந்து பெரிய கான்செப்ட். எல்லா மதத்திலையும் என்ன சொல்றாங்க, இந்து மதத்திலையும் சொல்றாங்க, இஸ்லாம்லயும் சொல்றாங்க. ஒரு படத்துல கூட அதை பத்தி தண்டனை எல்லாம் வரும் இல்லையா, பார்த்துருக்கோம். இது ஏசாமி எங்க இருந்து சொல்றாருன்னா, ஏசாயா 66:24 வருஷம். ஏசாயா 66:24. அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷனுடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்னி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரோசிகமாய் இருப்பார்கள். இதுதான் இந்த பகுதியில் இருந்து எடுத்து ஆண்டவர் தன்னுடைய பிரசங்கத்துல, தன்னுடைய ஊழியத்துல பயன்படுத்துறார். நரகம் எப்படி இருக்குமா? அவியாத நெருப்பு, அணையவே அணியாது. நம்மளை நரகத்துல போட்டா நம்முடைய உயிர் அங்கேதான் இருக்கணும். ஆன்மா உயிர் வந்து நம்ம உடல் விட்டு வெளியே வரும்போது அது பேர் ஆன்மான்னு சொல்லுவோம். உடல் மண்ணுக்கு போயிடும், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதுனால மண்ணுக்கு போயிடும். ஆன்மா எங்க இருக்கும்? நரகத்துல இருக்கும். நரகத்துல அதற்கு என்ன இல்லை, அதுக்கு மேல அழிவு இல்லை. நெருப்பு எரியும், புழு இருக்கும், எல்லாமே நம்மளை அது தண்டிக்கும், நமக்கு வேதனையோடு இருக்கும். இதுதான் நரகத்தினுடைய ஒரு பாயிண்ட் ஜீசஸ் வந்து அங்க சொல்றார். அப்போ ஆண்டவருக்கு விரோதமான காரியம், அதாவது இந்த சிறியர்கள் அப்படின்னாக்கா குழந்தைகள் இல்ல, சிறியர்கள் என்று சொன்னால் ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், அன்றைக்கு இருந்த ஏழைகள். ஏசாமியே ஒருவேளை உணவுக்காக தேடி வந்தவங்க, உடம்பு சரியில்லை, கை கால் வரல இருக்கு, கண் தெரியல இல்லையா, அந்த மாதிரி தேவைகளுக்காக வந்தவர்கள் ஏழைகள். அந்த ஏழைகளை அந்த இருந்த நிர்வாகம் ஒடுக்கியது. எல்லா நிர்வாகமும் எப்பவுமே ஏழைகளை என்ன பண்ணுவோம், ஒடுக்கி கொண்டுதான் இருக்கிறார். எல்லா நிர்வாகமும் சரி, எந்த நிர்வாகமும் சிறப்பாக செயல்பட்டது அப்படின்னா அது ஒரு சிலர் தான் இருக்கும். மேக்சிமம் எல்லா நிர்வாகமும் எல்லா அரசியல் தலைவர்களும் ஏழைகளை ஒடுக்கி கொண்டுதான் இருக்கிறார். அவங்களுக்காக குரல் கொடுக்க யாருமே, குரல் கொடுக்க வந்தாலும் அவங்க பாட்டுக்கு அவங்க பதவியை வாங்கிட்டு போயிடும். அதான் ஆண்டவர் சொல்ற, அப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமா நீங்க தவறு செய்தீங்கன்னா உங்களை என்ன பண்ணுவாங்க, எந்திரக்கல்ல கட்டி தண்ணீருக்குள்ள போட்டுருவாங்க. அவங்க அந்த தண்டனை வரும், நரகத்துக்கான தண்டனை உங்களுக்கு வரும். அதனால பி கேர்ஃபுல். இதுல நிறைய டீச்சிங்ஸ் ஏதோ ஒண்ணு சொல்றேன். மூணாவது பாயிண்ட் 49:50 வாசி. உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்னியினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரமாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். நல்லா கவனிங்க. சமையலுக்கு மிக முக்கியமான ருசி கொடுப்பது என்னது? உப்பு. எவ்வளோ நம்ம சமைச்சாலும் உப்பு இல்லைன்னா, உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதே இங்க ஆண்டவர் வித்தியாசமா சொன்னார், உன்னுடைய வாழ்க்கையை எப்படி பண்ணுமா,
சீசனிங் யுவர் லைஃப் வித் சால்ட். சீசனிங் அப்படின்ற ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்கு. அப்படின்னா என்ன இருக்குன்னா, நம்ம கறியை வந்து ஹோட்டல்ல எல்லாம் இது பண்ணுவாங்க பாத்தீங்களா, இந்த பேன் இருக்கு, அந்த கறியோ ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் எப்படி செய்வாங்க, அதை போட்டு அதை இது பண்ணுவாங்க, சீசன் பண்ணுவாங்க. அது பேர் வந்து இங்கிலீஷ்ல சீசன், தமிழ்ல தெரியல இருக்கு. அதாவது உப்பு கொஞ்சமா தான் போடுவாங்க, அதை போட்டு அதை சீசன் பண்ணுவாங்க எல்லா இடத்துலயும் பரவற மாதிரி. அப்ப நம்மளும் அந்த மாதிரி இருக்கணுமா? எப்படி? நமக்குள்ள உப்பு இருக்கணும்னு சொன்னார். என்னன்னா சமாதானம். உப்புன்னு சொன்னா சமாதானம், அதுதான் சொல்றார். உப்பு என்ற வார்த்தைக்கு இங்க ஆண்டவர் கொடுப்பது விசுவாசம், சமாதானம், உறவு. ஆண்டவர் மேல விசுவாசமா இருக்கணும், உங்களுக்குள்ள சமாதானமா இருக்கணும், உங்களுக்குள்ள ஒற்றுமையா இருக்கணும். சரியா? இத எந்த சூழ்நிலையில மார்க் எழுதுறார் அப்படின்றதும் முக்கியம். நமக்கு ஏசாமியுடைய மரித்து உயிர் தெழுந்த பிறகு அவர் முதல் நூற்றாண்டுல எழுதுறார். முதல் நூற்றாண்டு ஏசாமி திருச்சபைகளை மக்கள் வந்து கஷ்டப்படுத்திய சூழ்நிலையில எழுதப்பட்டது. அதனால அவர் சொல்றாரு, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது, அதே நேரத்துல உங்களுக்கு உபத்திரவங்களும் வரும், அதனால நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்குள்ள சமாதானமா ஒற்றுமையா இருங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு விஷயங்கள், சின்ன பகுதி தான் இவ்வளவு விஷயம் இருக்கு. முக்கியமா இதுல நம்ம பார்க்க வேண்டியது, இயேசு எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். இயேசு என்ன பண்றாரு? எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறார். நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறோமா? தமிழ் இந்தியன் இறையியலாளர்கள் முக்கியமான சில கான்செப்ட்ஸ் சொல்றாங்க, உங்களுக்கு அது தெரிஞ்சு. ஜீசஸ் த கிரவுன் ஆஃப் இந்துயிசம் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. இயேசு இந்து மதத்தினுடைய கிரீடமா இருக்கிறார். அதை எழுதினவர் வந்து ரேமண்ட் பணிக்கர் அப்படின்ற ஒரு ஆசிரியர். அதே போல இந்து மதத்தின் அறியப்படாத கிறிஸ்து அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. இயேசு இந்து மதத்தில் அப்படின்னு இருக்கு. ரிக் வேதம் அப்படின்னு ஒரு வேதம் இருக்கு, படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா தெரியல. அதுல இயேசுடைய மிக முக்கியமான இந்த பலி, அவருடைய சிலுவையில் அறையப்பட்டதை பற்றி அது வருது. 5 காயம் இதெல்லாம் வருது. அப்போ இறைவன் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு ஆல்ரெடி எங்க இருக்கிறாரு? இந்து மதத்திலே இருக்கிறார். அது அவங்க அறியவில்லை. ஒருவேளை அது அவங்க சொல்லும் போது அவங்க ஏற்றுக்கொள்கிறார்களா நமக்கு தெரியாது. ஆனால் இது உண்மை என்று அவங்க ஆய்ந்து, சும்மா அதெல்லாம் சொல்லல, ஆராய்ச்சி பண்ணி தான் அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் எடுத்து சொல்றாங்க. அது உங்களுக்கு தெரியும், திருக்குறள் திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் தோமாவை சந்தித்ததாக ஒரு வரலாறு. நம்முடைய தோமா இயேசுவின் சீடரை சந்தித்தது, அவரு அந்த போதனை எல்லாம் சொன்ன பிறகு அவர் எழுதியதாக சொல்லப்படுது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஜீசஸோட கனெக்ட் பண்ண முடியும். ஆனாலும் அப்படி நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உண்மை, அவர் வாழ்ந்தது உண்மை, அவர் செய்த ஊழியங்கள் உண்மை என்பதை நம்ம மறந்துட்டோம். இன்னைக்கு வாசி கேட்ட 7வது பாத்தீங்கன்னா பெரிய அதுல பகுதி, அதுல உணவுக்காக சண்டை போடுறது, தண்ணிக்காக சண்டை போடுறது, அதெல்லாம் வருது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதுல முக்கியமா ஒண்ணு வருது, கடைசி பகுதி என்னன்னா, எல்தாத் மேதாத் மேல ஆவியானவர் வந்து இறங்குறார். 70 பேரை மோசே தேர்ந்தெடுக்கிறார். அவர் சொன்னார், மோசே வந்து கடவுள்கிட்ட சொன்னார், ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் மக்களை என்னால தனியா என்ன பண்ண முடியல, சிங்களா வழி நடத்த முடியல, ரொம்ப எனக்கு பாரமா இருக்குது, வருத்தமா இருக்குது, கஷ்டமா இருக்குது, அதனால எனக்கு நிறைய ஊழியக்காரங்களை கொடுக்குற உடனே, சரிப்பா நீ எல்லாரும் என்ன பண்ணு, லிஸ்ட் போட்டு எடுத்துருவான்ட்டான். எப்படி நம்ம சபையில போப்பறங்களை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா, பொறுப்பாளர்கள், அந்த மாதிரி எல்லாரும் லிஸ்ட் போட்டு எடுத்துருவாங்க. உடனே இவர் 70 பேர் எடுத்து வச்சிட்டார். எல்லாரும் கூப்பிட்டார், கூடாரத்துல உட்காந்துக்கிறாங்க, ஜெபம் பண்ணிக்கிறாங்க, எல்லாரும் தீர்க்க தரிசனத்துல பேசுறாங்க. அப்போ கூடாரத்துல இல்லாத 2 பேரு பாளையத்துல வீட்டுல இருக்கிறார். யாரு? அவங்க பேர் என்ன? எல்தாத் மேதாத். அவங்க மேலே ஆவியானவர் இறங்குறார். ஏன்னா மோசேயுடைய லிஸ்ட் அதை எழுதி கொடுத்துட்டார். நல்லா கவனிங்க, நீங்க ஒரு முறை பொறுப்புக்கு வந்து ஐயர் மூலியமா அபிஷேகம் பண்ணப்பட்டீங்கன்னா, உங்களுக்கான ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுத்துட்டாருன்னா நீங்க அந்த ஊழியத்தை செய்யணும். செய்றீங்களா? பொறுப்பாளர்கள், மூப்பர்கள், மாதர் சங்க பொறுப்பாளர்கள், வாலிப சங்க பொறுப்பாளர்கள், சில்ட்ரன்ஸ் பொறுப்பாளர்கள் செய்றீங்களா? சண்டே கிளாஸ்
இது கடவுள் கொடுத்த ஊழி. பாருங்க, அவங்க ஊழியத்துக்கே வரலன்னா கூட கடவுளுடைய ஆவியானவர் அவங்க மேல இறங்கின உடனே அவங்க என்ன பண்றாங்க? தீர்க்க தரிசனத்தை சொல்றாங்க. உடனே பாளையத்துல இருந்து ஒருத்தர் ஒடியாரு, சின்ன பையன், அவர் தான் யோசுவா. பிற்காலத்துல இஸ்ரவேலை வழிநடத்திய தலைவர். ஓடி வந்து சொன்னாரு மோசே கிட்ட, ஐயா லிஸ்ட்ல இருக்கிறாங்க, ஆனா பாளையத்துல இருக்கிறாங்க, அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்க? தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. உடனே மோசே சொன்னாரு, நீ எனக்கு சப்போர்ட் பண்ண பாக்குறியா? தேவையே இல்லை. கடவுள் அவருடைய ஆவியானவரை கொடுத்திருக்கிறார், இன்னும் பேசணும், இன்னும் நிறைய பேர் பேசணும், தப்பு இல்லையே அப்படின்னு மோசே பரந்த மனசோட சொன்னார். அதுதான் இயேசுவினுடைய குணமாக இன்றைக்கு இருக்கு. அப்போ ஆண்டவர் எல்லாருக்கும் தன் ஆவியானவர் கொடுக்கிறாரு, எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் சீடர்கள் அவங்க ஒரு வீர்ல யோசிக்கிறாங்க, அதுவும் சரிதான். ஆனால் அதை விட ஏசாமி யோசிக்கிறது தான் முக்கியம், அதுதான் சரி. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம எல்லாரையோடும் இணக்கத்தோட இருக்கணும் இல்லையா? ரோமர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து முடிக்கலாம். ரோமர் 15:7. எல்லாரும் அதை குறிச்சு வைங்க, தயவு செய்து எல்லாரும் குறிச்சு வைங்க. ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக. யார் நம்ம ஏற்றுக்கொண்டாரு? இந்த உலகமே நம்மளை ஒதுக்கிச்சு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் நம்மளை ஒதுக்கிட்டாங்க. ஏழைகள் இல்லையா, ஜாதி, அந்த ஜாதி, இந்த மதம் நம்மளை ஒதுக்கி வைத்தாங்க. ஆனால் கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டார். அது முக்கியமான. நீங்க என்ன பண்ணுமா? உங்களுக்குள்ள ஜாதியோ மதமோ எந்த விதமான தடைகளும் வரக்கூடாது. அவர் நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒருவரை ஒருவர் அக்செப்ட் ஈச் அதர், அக்செப்ட் ஈச் அதர். எனக்கு யாரும் எதிரி கிடையாது, எனக்கு எல்லாரும் என்னுடைய சார்பானவர்கள் தான். எல்லாருக்குள்ள இயேசு இருக்கிறார், எல்லாருக்குள்ள இயேசுவின் ஆவியானவர் இருக்கிறார் என்ற அந்த உள் உணர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரந்த மனப்பான்மை, இன்க்ளூசிவ்னஸ், இன்க்ளூசிவ், எக்ஸ்க்ளூசிவ் இல்ல, இன்க்ளூசிவ், அந்த எண்ணத்தோடு வாழும்படியாக தான் கடவுள். அப்படி வாழும்போது சபையில வளர்ச்சி அதிகமாய் இருக்கும். சரியா? அப்படிப்பட்ட ஒரு பிள்ளைகளாக விசுவாசத்தில் உயர்ந்து வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமென். லாபத்துக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை இயேசு கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி காப்பதாக. ஆமென். நாம் எழுந்து நின்று ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சேருஸ்தியோ, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியோ, உமது சமூகத்தில் நின்று என்னை தள்ளிவிடாதீரோ, உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீரோ, உமது ரட்சணை சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும், உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, இது ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரை காலை வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இது ஆண்டவரே, நாங்கள் இருப்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் சுத்த தயவராஜா, நீ வசனத்துல கேட்டதை போல ஆண்டவரே, நீர் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும் போது நாங்கள் யார் ஆண்டவரை தடுப்பதற்கு? நாங்கள் யார் அவர்களை ஜாதி, மதம், இனம், மொழியில வித்தியாசப்படுத்தி பார்ப்பதற்கு? வருத்தப்பட்டு பார சுமத்தினவர்களே, எல்லாரும் இடத்துல வாருங்கள். இதோ உங்களுக்காக எல்லாருக்கான நற்செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்ன செய்தியை போல ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு மனப்பக்குவத்தோடு வாழ கிருபை தார். இந்த நாளிலே எங்கள் மின்னூர் பரிசுத்த யோவான் உத்தரவு திருச்சபை குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சபையுடைய தலைவர், செயலர், பொருளர், மூப்பர்கள், மாதர் சங்கத்தார், வாலிபர் சங்கத்தார், இளம் மகளிர்கள், குழந்தைகள், சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ், ஆனவரை எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். வர முடியாது இருக்கிற குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வியாதிகள், பலவீனங்கள் உண்டு, எல்லாவற்றையும் நீர் மாற்றுங்க ராஜா. குறிப்பாக அன்பு ஆண்டவரே பிள்ளை அரவிந்தனுக்காக ஜெபிக்கிறோம். மகனுக்கு ஆண்டவரே அதிகமான ஈரத்தினாலே ஆண்டவரை கை கால் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது, அதை மாற்றுங்க ஆண்டவர். இந்த விருப்பாட்சிபுரம் என்ற இடத்துல தரப்படுகிற அந்த நாட்டு மருந்து ஆண்டவரே
அவன் எடுத்துக்கொள்ள இருக்கிறான். அதை எடுக்கும் போது மகனுக்கு பரிபூர்ண சுகத்தை தேவன் கிடைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதனால மன உளைச்சல் இருக்கிற உடைய தந்தைக்காக தாய்க்காக ஜெபிக்கிறோம். உடைய குணமாக்கும் கர்த்தர் நானே, உடைய பலவீனத்துல என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவர் தாமே பிள்ளையோடு இருந்து பிள்ளைக்கு இருக்கிற பலவீனங்களை மாற்றுகிறார். அப்பா அம்மாவுக்கும் ஆண்டவரே தொழில் நசுங்கி போயிருக்கிறது என்று சொல்கிறார்களே, அதுக்காக நான் ஜெபிக்கிறோம். அது சீக்கிரமாய் ஆண்டவரே வாழ்க்கையில முன்னேறும்படியான சூழ்நிலை உருவாக்கித்தார், தடைகளை மாற்றும். இந்த வேளையில எப்படி ILCக்காக ஜெபிக்கிறோம். போதகர்களை உருவாக்குகிற ஆண்டவரே கண்காணியா இறையில் கல்லூரி தொடங்கப்பட்ட நாள் இந்த நாள் தான் ராஜா. 1924ஆம் ஆண்டு இதே நாள்ல 100 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அந்த நிகழ்வை எல்லா போதகர்களும் ஆண்டவரை கொண்டாடும்படியாக அதற்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுது இருக்கிற கல்லூரியினுடைய முதல்வர்கள் ஆண்டவரே பேராசிரியர்களுக்காக படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக எங்கள் சபையை சேர்ந்த அன்பு தம்பி சாரோனுக்காக ஜெபிக்கிறோம். மகனையும் ஆண்டவர் 100 ஆண்டு ஆண்டவரை கல்லூரியில படிக்க முடியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அங்கிருந்து உருவாகி போய் ஊழியத்தை செய்திருக்கிறாங்க. அநேக போதகர்கள் ஆண்டவரை ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் நிறைய போதகர்கள் வெளியே வர போறாங்க ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய தெய்வீக கரம் என்னுடைய கற்கடைய இறையல் கல்லூரியோடும் இன்னைக்கு வந்திருக்கிற LCMS பிரசிடென்ட் ரெவரண்ட் டாக்டர் மேட் ஹாரிசன் அவரோடு இருக்கிற ராஜா. ILCோட நல்ல உறவுல அவங்க இருந்து ILCக்காக நிறைய ஃபண்ட் ஒதுக்கி ஆண்டவர் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நடத்தும்படியான சூழலை கூட உருவாக்கித்தார். இந்த வேளையில எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகை செய்கிற தலைவர்களையும் தமிழ்நாட்டு ஆண்டவரே அருமையான முதல்வர் ஐயாவுக்காக தொடர்ந்து பணியாற்றுகிற எல்லா அமைச்சர் பெருமக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரை கொடுத்திருக்கிற பொறுப்பை சரியாக பயன்படுத்தும்படியாய் கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் இந்த கிருபை தங்கிருக்கட்டும். வரப்போகிற புதிய மாதம் அக்டோபர் மாதத்துல நிறைய ஊழியர்களை திட்டமிட்டிருக்கிறோம். அதை சிறப்பாக செயல்பட கர்த்தர் கிருபை தார். எங்களை எடுத்து பயன்படுத்தும், அடியேனை எடுத்து பயன்படுத்தும். துதிய கனமையும் உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம சிறு பிள்ளைகள் வந்து நேரத்துல ஜெபித்து பாடலாம். சங்கீதம் 91 1 முதல் 3 வரை.